நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் தங்கும் விடுதியில் பயிற்சிக்கு சென்ற கேட்டரிங் கல்லூரி மாணவி மர்மமாக உயிரிழந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரதாப். வணக்கம் பிரதாப். தற்பொழுது மர்மமான முறையில் கல்லூரி மாணவி உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் எந்த அளவிற்கு விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள்? இதுகுறித்தான விவரங்கள். பிரபாவதி, நாமக்கல் மாவட்டம் பூச்சத்திரம் அடுத்த கல்யாணி பகுதியை சேர்ந்த சரவணன் ரேவதி தம்பதியினர் கோபிகா என்ற மகள் இருக்கிறார். நாமக்கல் நல்லிப்பாளையத்தில் இயங்கி வரும் கோஸ்டல் இளங்கோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவரை கல்லூரி சார்பாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள சோலூர் நாட்டில் மகேந்திரவனம் என்ற தனியார் ஹோட்டலுக்கு 3 மாத பயிற்சிக்கு அனுப்பியுள்ளனர். அங்கு சில மாணவிகளுடன் தங்கி கோபிகா பயிற்சி பெற்றுள்ளார். இந்த நிலையில் மாணவி கோபிகா அதே ஹோட்டலில் இரவு கழிப்பறையில் மயங்கி விழுந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஹோட்டல் ஊழியர்கள் மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக செம்மட்டில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உள்ளனர். ஆனால் சென்று வழியிலே மாணவி உயிரிழந்து உள்ளார். இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மாணவி கோபிகாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வாழவந்தை நாடு போலீசார் மாணவி கோபிகா பயிற்சி பெற்ற ஹோட்டல் ஊழியர்களுடன் பயிற்சி பெற்ற மாணவிகளிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த கோபிகாவின் குடும்பத்தினர், உறவினர்கள் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை கூடம் அருகே கோபிகாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கின்றது. மேலும் இந்த விசாரணையில் நாமக்கல் மாவட்ட காவல்துறை நியாயமாகவும் நேர்மையாகவும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் உடலை பெற மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். ஆனால் போலீசார் கூறுகையில் பிரேத பரிசோதனை நடந்தால் மட்டுமே மாணவி கோபிகா எவ்வாறு உயிரிழந்தார் என தெரிய வரும் என்று கூறினார். இச்சம்பவத்தால் நாமக்கல் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பிரதாப்.